அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 2வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவா இந்த காலங்கள்ல உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்காங்க இந்த மாசத்துல பெரும்பாலும். அது மாதிரி இந்த மாசம் சூரியன் உங்களுக்கு இந்த மாசம் பாதிக்கு மேல உங்க ராசிக்கு 3வது இடத்துல இருந்து 4வது வீட்டுக்கு போறார். அது மாதிரி ஆகஸ்ட் 30 அன்னைக்கு புதன் சிம்ம ராசிக்கு போறார். இன்னும் சொல்ல போனா ஆகஸ்ட் 11லயே புதன் வக்ரமா இருந்தது வக்ர நிவர்த்தி ஆயிடுது. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உள்ள கிரக சுச்சுவேஷனா இருக்கு. இது உங்களுக்கு இந்த மாசத்துல எந்த மாதிரி பலன் கொடுக்கும்னு பார்த்தோம்னா, பொதுவாக நீங்க கொஞ்சம் பொறுமையானவங்க, எதா இருந்தாலும் காரியம் முடிக்கிற வரைக்கும் இருந்து அதை முடிக்கிறதுக்கு உண்டான தன்மையை வளர்த்துக்கிறவங்க, அந்த எல்லாருடையும் நல்லபடியா பழகக்கூடியவங்க, நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருப்பீங்க, பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருப்பீங்க, மற்றவங்களை கவரக்கூடியவங்க, கலை இசை கலை அப்படி அது மாதிரியான விஷயங்கள நல்ல ஆர்வம் உண்டு. இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையும் ஈடுபடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையா பல பேர் ரிஷபராசியில பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க, சொந்த தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த மாசம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. முக்கால்வாசி எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. மாசத்துல 3வது வீடுன்றது முயற்சியில குறிக்கும். அந்த வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால உங்களோட முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும். நம்பிக்கை, தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நம்பிக்கை, நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்ல சைன் பண்ணலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடக்கும். சூரியன் 4வது வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுல சூரியன் இருக்கிறது ஒரு சில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கவனமா பண்ணணும், அவ்வளவுதான். 4ன்றது சுகஸ்தானம். அது வீடுகளை குறிக்கும், தாயாரை குறிக்கும். இது மாதிரி நல்லா தான் இருக்கும் அது நாளில். இப்படி இருந்த போல உங்க ராசிக்கு நாளில் வர்றது அப்படிங்கிறது ஒரு சில குடும்பத்துல ஒரு சில கஷ்டங்களை, ஒரு சில சுமைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில பேர்டன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பேர்டன் கொடுக்கும். அது மாதிரி குரு 2ல இருக்கிறதுனால அது சரியா ஈக்குவல் பண்ணிடும். அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதா ஈக்குவல் பண்ணி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, தனஸ்தானம் அது. அதனால பணவரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமா இருக்கும். செவ்வாய் 5வது வீட்டுல இருக்கிறதுன்றது குழந்தைங்க சம்பந்தமான படிப்பு, அது சம்பந்தமா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். 5ல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய்னா 12க்கும் அதிபதி. இல்லை அது சம்பந்தமான செலவினங்கள் வரலாம். குழந்தைங்க சம்பந்தமான செலவினங்களும் பிரச்சனைகளும், அதை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களும் வரலாம். சிறிய பதட்டமா இருக்கும்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி வரலாம். இப்போ பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை ஒர்க்கு லோடு கூடும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவாக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருந்ததெல்லாம் மறைஞ்சு இந்த இனிமே நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஆனா 2ல குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை குடும்பத்துல கொடுக்கும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமா படிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் டிலே ஆகலாம். படிப்புல நீங்க கொஞ்சம் ஸ்லோவாகலாம். அதனால கவனமா பாடங்களை படிக்கணும். படிச்சது மறந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 4வது வீட்டுல சூரியனும் கேதுவும் சேர்றதா, அதனால படிக்கிறது மறந்து போறதா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி திருமணத்துல சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். திருமணம் நல்லாதான், குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கு, நல்லதுதான். ஆனா 7ஆம் வீட்டு அதிபதி 5வது வீட்டுல இருக்காரு. அதனால குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஆனா பொறுமையா நிதானமா, நீங்க ஏற்கனவே பொறுமையானவங்க, அதனால பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணீங்கனாலே அதுல இருந்து வந்துடலாம். நிச்சயமா அது பாசிட்டிவா முடிஞ்சிடும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு பிபி அது மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நான் இப்ப சொன்னதுனால கொஞ்சம் ரொம்ப வேலை இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் டக்குன்னு மன அழுத்தங்கள் வரலாம். அதனால டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, தியானம் பண்றது, பிராணாயாமம் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. நீங்க கோயில் சம்பந்தமாவோ அது மாதிரி வெளி பப்ளிக் ரிலேஷன்ஸ் அது சம்பந்தமான பயணங்கள் ஏற்படலாம். அதுல உங்களுக்கு வெற்றியாகவும் உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது சம்பந்தமான பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு.
பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்ன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேனே தவிர, ஜென்ரலா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் வரும்பொழுது நம்ம கேர் பண்ண மாட்டோம். ஆனா ஏதாவது நமக்கு வந்து துன்பங்கள் வரும்போது டக்குன்னு வந்து பெருசா பதட்டம் வந்துரும். அதனால இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அது காலம் அடுத்த மாசம் சரியாயிடும். ஒரு சில விஷயங்கள் சரியாயிடும். ஒரு சில விஷயங்கள் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஜாதகத்தை அணுகுனீங்கன்னா, இல்ல உங்களோட வாழ்க்கையை அணுகுனீங்கன்னா நீங்க வெற்றி கிடைக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டி வருது. அதனால வந்து இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னா, ஆகஸ்ட் இதெல்லாம் குறிச்சு வச்சுங்க. அந்த நாட்கள்ல நீங்க நல்ல காரியங்கள் பண்ணிக்கலாம். பாசிட்டிவான உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 18ஆம் தேதி, 21ஆம் தேதி, 24ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல நாட்களா இருக்கு. இந்த மாசத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 5ல இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும். அந்த ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து நீங்க முக்கியமான சைன் பண்றதோ, முக்கியமான காரியங்கள் தொடங்குறதோ, இல்லை ரொம்ப தூரமான இடங்களுக்கு பிரயாணம் பண்றதோ, இல்லை அனாவசியமான வாக்குவாதங்கள்ல கலந்துக்கிறதோ தவறு. இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த நாட்கள்ல நம்ம செஞ்சோம்னா நமக்கு பின்னால பாதகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சந்திராஷ்டம் நாட்களை குறிச்சு வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் அமைதியா சாமி கும்பிடுறதுல உங்களுடைய ஏன்னா மனசு வந்து சரி பண்ணிடும். அதனால ஆன்மீக விஷயங்கள்ல அன்னைக்கு ஈடுபாடு, அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம், இல்லை அன்னைக்கு வந்து சாமி கும்பிடலாம். அது மாதிரி அந்த காலம்பரை சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு சந்திராஷ்டம்னா முதல்ல போய் பிள்ளையார வேண்டிட்டோ, இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டோ அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போறது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே சந்திராஷ்டம் நாட்களுடைய சிரமங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்லாட்டினா தடைகளா இருக்கும். உங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சோர்வை கொடுத்துரும். ஸோ அதனால சந்திராஷ்டம நாட்களை மட்டும் நீங்க அது மாதிரி பண்ணீங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த மாசம் நல்லாவே இருக்குன்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க விநாயகரை வழிபடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க விநாயகர் வழிபடுங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி 11 தரம் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி பொதுவாக அன்னதானம் பண்றது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் வந்து பின்னால உங்களுக்கு வந்து நிற்கும். அது மாதிரி திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு வந்து நீங்க நேர்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி வந்து இல்லாட்டினா பக்கத்துல வந்து திருக்கல்யாணம் நடந்ததுன்னா பெருமாள் கோயில்ல அதுல போய் கலந்துக்கலாம். அது மாதிரி வந்து கோ பூஜை இல்லை கோவுக்கு வந்து மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, மாட்டை தொட்டு கும்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாசத்துல பண்ணீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இந்த மாசத்துல வந்து மகாலட்சுமி விரதம் வரும். அதுவும் வந்து ஒரு நாள் வரும். வரலட்சுமி விரதம் வரும். ஸோ இந்த மாசத்துல நீங்க அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் அதை பத்தி முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதனால வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல பாசிட்டிவான வைப் வரணும்னா இது மாதிரி நல்லது செஞ்சு, தான தர்மங்கள் செஞ்சு, கோயில்ல வணங்கிட்டு நல்ல மனசை வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம், முன்னோருடைய ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு கஷ்ட நேரத்துல உங்களுக்கு துணை இருக்கும். எல்லாரும் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.